ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஎஸ் vlogs. இதோ அம்மாவும் பொண்ணும் பக்கெட்டை தூக்கிட்டு எங்கே போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு எதுக்கும் இல்லைங்க, போய் பனம்பழம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்வமாக போயிட்டுருக்கோம். ஏன்னா 2 பேருக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வைங்களேன் இதை எடுக்க போகிறது. அதனால் சரி போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோங்க. போன தடவை பனம்பழம் எடுக்கலான்ட்டு போனோம். ஆனால் ஆக்சுவலி அங்கே போகிறக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு தோண்டிட்டு வந்துட்டோங்க. இந்த தடவை சரி எப்படி பனம்பழத்தை எடுத்துகிட்டு வந்துடணும், இல்லைன்னா வந்து அது வீணாக போயிடும்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாங்க என்ன ஆகுதுன்னு. இதோ இங்கே வந்து பில்லுத்தட்டு இருக்கிறதாங்க பெரிய பிரச்சனை. அது நல்லா வளர்ந்துருச்சு பாருங்களேன் மாட்டுக்கு போடுறதுக்கு. அதனால் அதுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு பயம். ஏன்னா ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக கீச்சு விட்டுரும், ரத்தம் கூட வந்துடுங்க. அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதோட லீவ்ஸ் எல்லாம். அதனால தான் பயமே. சரி இந்த தடவை போய் பார்ப்போம். கொஞ்சம் மரத்தெல்லாம் வெட்டி போட்டிருக்கோம், அதனால் போயிடலான்னு நினச்சிட்டு வந்தோம். அங்கே போய் அந்த தடத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதில் எப்படி தான் போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டு நின்றுருக்கேன். சரி அதுக்கப்புறம் ஒரு வழியாக போயிடலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துகிட்டு கிளம்புறோன்னு வைங்களேன். உள்ளே போகிறது பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறது தான் மெயின் பயமே. ஏன்னா வந்து அப்பப்போ அந்த சைடு ஒரு பாம்பு சுற்றுதுன்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். பனம்பழம் வந்து சின்ன வயசில் சுட்டு சாப்பிட்டது தாங்க. பாப்பா மாதிரி இருப்பேன் நான். அப்போ சுட்டு சாப்பிட்டது அம்மா அப்பா செஞ்சு கொடுத்தது தான். அதுக்கப்புறம் எங்கேங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இந்த தடவை சரி பாப்பாவுக்கு எப்படி இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்ததே மெயினாக. இந்த சீசன் விட்டோம்னா அதுக்கு அடுத்தது ஒன்று எப்போ சீசன் வருமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லைங்களா? சரி இப்போவே வந்து நம்ம பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். எனக்கு அதோட டேஸ்ட்டே மறந்துருச்சுங்க எப்படி இருக்குன்றதே. சரி எப்படியும் நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அது பாருங்கள் போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கம்பிவேலியிலலாம் நிறையா மரங்கள் வந்துருச்சு. அண்ட் இங்கே வந்து மட்டை விழுந்ததெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்குதுங்க. பில்லுத்தட்டு இல்லைன்னா கிளியராக இருக்குன்னு வைங்களேன். அது இருக்கிறதாலே இந்த பக்கம் வர்றதுக்கே பயமாக இருக்குங்க. இதோ பாருங்கள் பனைமரம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேலே காய் இருக்குது தெரிய மாட்டேங்குது. இது வந்து சாயந்தர நேரம் எடுத்த வீடியோ. அப்போ நல்லா கருக்கல் ஏறி இருக்குது பாருங்கள் மேலெல்லாம். அதனால தான் நான் கிளியராக தெரிய மாட்டேங்குது. இதோ இருக்குங்க ஒரு 4-5 கொலை இருக்குது. அது போக கீழேயும் விழுந்துருக்குது பனம்பழம். சரி கீழே விழுந்ததில் அம்மா வந்து பில்லுத்தட்டுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து எடுத்து ஓரமாக போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போனீங்கன்னா எடுத்துக்கலாம் பாப்பா அப்படின்னாங்க. அதனால சரி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. இதோ ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு மரத்துக்கிட்ட. அவனு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தாங்க. நம்ம மரம் கரெக்டாக கம்பிவேலி ஒட்டி இருக்குதுங்க. அதனால் சரி மேலேருந்து விழுகிற பழம் பார்த்திங்கன்னா கம்பிவேலிக்கு அந்த பக்கம் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சரி அங்கே ஏதாவது பழம் விழுந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அங்கேயே 2-3 பழம் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பில்லுத்தட்டு தொடுறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ முழங்கு இருக்கும், அவ்வளோ கூர்மையாக இருக்கும். ஆனால் பாப்பா பாருங்கள் அதை கட்டி பிடிச்சி அதை தாண்டி வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. பழமொழி சரியாக தாங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்குதுங்க. நல்லா அந்த மல்லிகைப்பூ பூத்துச்சுன்னா எப்படி அந்த ஏரியா ஃபுல்லாமே மணமாக இருக்கும் பார்த்திங்களா? அந்த செடி சுற்றி இருக்க எல்லா இடம் அந்த மாதிரி இந்த பனைமரம் சுற்றி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்குதுங்க. ஏன்னா பனம் பழத்தில் இருக்கக்கூடிய மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. நிஜமாலுமே சொல்ல போனால் நம்ம அப்படி நடந்து வரும்போதே காற்றுக்கு ஆடி மாதம் ஆச்சு, காற்றுக்கு சொல்லவே வேண்டாங்களே. காற்றுக்கு அந்த மனம் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நம்மளையே. சரி வந்தோம் நிறையாவே இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சுட்டு சாப்பிட்றதுக்கு ஏற்ற பக்குவத்தில் ஒன்று தான் இருந்துச்சுங்க. அது போக மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா பூச்சி வந்துருச்சு. சரி நம்ம அதையும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், வேணால் முளைக்க போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பனங்கிழங்கு கிடைக்கும். இல்லைன்னு பார்த்திங்களா அது கீழே தோண்டி பார்த்தோம்னா அதோடைய பருப்பு கிடைக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதுவும் நான் ஒரே தடவை தான் சாப்பிட்ருக்கேன். அவர் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதில்லைன்னு சொன்னார். ரொம்ப நல்லாயிருக்கும். சரி இந்த தடவை அதையும் முளைக்க போட்டு பார்க்கலாம். ஏற்கனவே தேங்காய் வந்து முளைக்க போட்டிருக்கு, ஒரு 10 காய் முளைக்க போட்டிருக்கு. நம்ம அதில் இருக்க பருப்பு எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஏன்னா பாப்பா ஒரு தடவை சாப்பிட்டாங்க, ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்காக அது முளைக்க போட்டோம். இதையும் முளைக்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் ஃபுல் பண்ணியாச்சுங்க. இதுக்கு மேலே பக்கெட்லேயும் இடம் இல்லை. சரி இன்னொரு தடவை வேணால் கூட வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணிட்டோம். கம்பிவேலிக்கு அந்த பக்கம் இருக்கிற பழத்தை வந்து அவர் இறங்கி போய் எடுக்கிறாருங்க. அவருக்கு இந்த வேலையெல்லாம் சூப்பராக வருங்க. நல்லா ஏறி தாவி குதிச்சு ஓடிடுவார். நம்ம வந்து பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்குறதோட சரி இந்த ரிஸ்கெல்லாம் எடுத்துக்கிறது இல்லைன்னு வைங்களேன். இது அவர் போயிட்டு அந்த பழத்தெல்லாம் எடுத்து போட்டிருக்காப்புல. அதுக்குள்ளே இங்கே சிறு பூனைக்காளி கொடி இருந்துச்சுங்களா, அதில் ஒரு பழம் பழுத்து இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அதை நான் சரி பறித்து கொடுத்ததோ அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். நம்மளுக்கெல்லாம் இந்த பழம் அவ்வளோ சீக்கிரம் இறங்காதுங்க டேஸ்ட்டு. ஆனால் பாப்பாவுக்கு அது பிடிக்குது. எங்கே பார்த்தாலும் அதை வந்து பறித்து சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு வைங்களேன்.
பொதுவாகவே பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ் வரைக்கும் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் காட்டுக்குள்ளே சுற்றிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கள் எல்லாத்தையுமே வந்து ருசித்து சாப்பிட்டு இருந்த அந்த காலமெல்லாம் வந்து அவங்களோடய முடிஞ்சுதாட்டா இருக்குங்க. இப்போ வந்து அதிக பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செடிகள்லாம் என்னென்னு தெரியறதில்ல. பட் இப்போது ரீசெண்டாக பார்க்கும்போது நம்ம இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாலலாம் இது என்ன செடி, இது என்ன பழம், இதுக்கு என்ன வந்து யூஸ்ன்னு சொல்லி நிறையா போடுறாங்க. அதனால் பார்த்தா ஓரளவுக்கு எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தேடி தேடி போய். ஏதோ அவரும் போய் அந்த பக்கம் இருக்க பழத்தை எல்லாத்தையுமே வந்து எடுத்து இந்த சைடு போட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டாப்லைங்க. உன்னை இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். போய் சுட்டு சாப்பிட்லான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஆனால் வந்து கருக்களும் வேறு ரொம்ப ஏறி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதோ அதுக்குள்ளே பனை மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சீதா மரம் இருந்துச்சுங்களா, அதில் காய்க தெரிஞ்சிச்சு. அது வேறு கண்ணை உறுத்துச்சு. அதுதான் அவர்கிட்ட ஏதாவது பழுத்து இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சுன்னா பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சீத்தாப்பழம்னாலே அவ்வளோ நல்லா இருக்குது இல்லைங்களா, நல்லா இனிப்பாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போதைக்கு ஒன்றும் பழுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்பிள்ளைங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுவும் அந்த பக்கம் ஒரு இலந்த மரம் பார்த்தேன். நல்லா பெரிய மரமாக இருந்துச்சு. நான் அதை பார்க்கவே இல்லை. இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு வைங்களேன். ஏன்னா இந்த பக்கம் வந்தால் தானே அதை பார்க்குறதுக்கு. அதுதான் அவர்கிட்ட காமிச்சாங்க, பாருங்கள் நல்லா எவ்வளோ பெரிய மரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சின்னதாக இருக்கும்போது, நாங்கள் குட்டியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இலந்த மரம் இருந்துச்சு பக்கத்து காட்டில். போய் பறிச்சுட்டு வருவோம். அந்த ஞாபகங்கள்லாம் வருதுன்னு வைங்களேன். அதை பார்க்கும்போது சரி இதுலேயும் இலந்த பழம் வந்துச்சுன்னா நம்ம போய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. இதோ கிளம்பி வந்துட்டுருக்காங்க. மழை வர மாதிரியே இருக்குது. இந்த வருஷம் ஏன்னா மழை ரொம்ப கம்மி தான். இது வரைக்குமே மழையே வரல. கருக்கள் தினமும் ஏறுது, ஆனால் மழை மட்டும் வர மாட்டேங்குது. சரி இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னு தெரியல. மழை இல்லைன்னா போய் இப்போவே சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டுருக்குறேங்க. ஆனால் பாருங்கள் வீடியோ எடுக்கும்போதே நல்லா கருக்கள் ஏறினங்காட்டி வீடியோவே பார்த்தா கிளாரிட்டி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இதோ பழத்தை கொண்டு போய் வீட்டில் தாங்க வச்சோம். மழை சடன்னு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி இன்றைக்கி இந்த பிளான் வேணாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோங்க. மழை என்னமோ வந்த வேகத்தை பார்த்தா ரொம்ப நேரம் பெய்கிற மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா சடன்னு வந்துச்சு. ஆனால் வந்த வேகத்துலேயே அப்படியே போயிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் பேஞ்சதுங்க அதிகபட்சம். அதுக்குள்ளேயே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு எல்லாமே. அதனால் சரி எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்து சுட்டு சாப்பிட முடியாது, நாளைக்கு சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளானை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டேங்க. சரிங்க, இதோட வீடியோ இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.